ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் மாறனும் சேர்ந்து விஜயை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, அவள் காணலைன்னா அதுக்காக என்னை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவீங்களா என்ன? உண்மையை சொல்ல பண்ணாக்கி அவள் காணாமல் போனதுக்கு என்ன எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ராத்திரி ஃபுல்லாக நான் பார்த்தோம்னா வள்ளியம்மா கூட தானே நான் படுத்திருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிறந்தா காணாமல் போனதுக்கு காரணமாக முடியும்? என் மேலே அநியாயமாக பழிய சுமத்தி இப்படி நீங்கள் எல்லாரும் என்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுதுகிட்டே இருக்கவும் அதை பார்த்துட்டு உடனே வள்ளி கார்த்தியும் மாறனையும் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்க பாருங்க, நீங்கள் இந்த வரை என்ன பண்ணாலும் சரிதான், அவள் விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவளுடைய பாவம்லாம் உங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தியும் மாறனும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எதுக்காக நீங்கள் இப்படி புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க? பிருந்தா அவன் காணாமல் போனதுக்கு இவா தான் காரணம், ஆனால் நான் அங்கே சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் அங்கே பார்த்தோம்னா பிருந்தாவோட அம்மா வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வள்ளிக்கிட்ட அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, என் பொண்ணு காணலை, இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் என்கிட்ட மறைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு வீரா கேட்கும் போது அப்போ விஜய் சொல்கிறாங்க, நான் தான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே விஜய் சொல்கிறாங்க, எதுக்காக நீ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுன, ஏன் எங்களுக்கு சொல்ல தெரியாதா என்ன அப்படிங்கும்போது அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஆமாம், பிருந்தா காணாமல் போனதுக்கு நீங்கள் ஏன் மேலே தானே பழி சுமத்திட்டு இருக்கிறீங்க, அது உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியணும், அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும், அதனால தான் உங்கள் அம்மா நாங்கள் வரவழைச்சேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பிருந்தாவோட அம்மா பார்த்தோம்னா அவங்க வள்ளியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இது எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க, என்னம்மா பொண்ணை நீங்கள் வளர்க்க தெரியாமல் வளர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பட்டு திட்டிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் இப்படி பேசுனதுமே விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வள்ளியம்மா, நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா மாறனும் கார்த்தியும் பிருந்தாவை தேடி அவங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. பிருந்தா அவங்க தண்ணி டேங்குள்ளே இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே பிருந்தாவை அவங்க எழுப்புறாங்க. அப்போ பிருந்தாவும் கண்முழிக்கிறாங்க, உனக்கு எப்படி இந்த நடந்துச்சு சொல்லு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த விஜய் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியும் மாறனும் கேட்கவும் அப்போ பிருந்தா இல்லை அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே வள்ளி சொல்றாங்க, போருமா, உங்களுக்கு விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு இப்ப மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்ப எப்படி நீ தண்ணி டேங்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப பிருந்தா சொல்றாங்க, நான் ரூம்ல படுத்திருந்தேன், அப்ப கார்த்தி தான் கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்டது, அதனாலதான் நான் வெளியே வந்தேன், வெளியே வந்ததுமே கார்த்தியை காணல, அப்ப ரெண்டு பேரும் என் முகத்துல எதையோ ஸ்ப்ரே மாதிரிக்கு அடிச்சாங்க, அதுக்கப்புறம் நான் அப்படியே தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே விஜய் சொல்றாங்க, போருமா, அப்ப நீங்களே எல்லாம் செட் பண்ணிட்டு என் மேல பழி சுமத்துறதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறீங்க, கார்த்தி மச்சான் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே பிளான் பண்ணியிருக்கிறீங்க, நான் தான் அப்பவுமே சொன்னோம்ல இது எல்லாமே மாறன் மச்சானும் வீராவும் தான் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு, ஆனால் கார்த்தி மச்சான் நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டீங்களா, இப்படி மூணு பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இந்த மாதிரிக்கு பிளான் போட்டிருக்கிறீங்க, இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராமச்சந்திரனும் வள்ளியும் அவங்க மூணு வரையும் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னடா அநியாயமாக ஒரு பொண்ணு மேலே பழி சுமத்துறதுக்காக நீங்களே இந்த மாதிரிக்கு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும் இப்போ விஜய் சொல்கிறாங்க, இவங்களே பிருந்தாவை தண்ணி டேங்குள்ள போடுவாங்களாம், அதுக்கப்புறமா இவங்களே கண்டுபிடிப்பாங்களாம், ஆக மொத்தத்தில் இவங்களே எல்லாம் செஞ்சுக்கிட்டு பழியை மட்டும் என் மேலே சுமத்தி இருக்கிறாங்க, பார்த்தீங்களா வள்ளி சித்தி, பார்த்தீங்களா மாமா, இப்படி அநியாயமாக என் மேலே பழியை சுமத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க தன்னுடைய நாடகத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ கேவலமாக போவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏண்டா கார்த்தி, உனக்கு பிருந்தா கூட வாழணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இது கொஞ்சமாக நல்லா இருக்குதா, என்ன இருந்தாலும் சரிதான், விஜய் ஒரு அப்பாவி பொண்ணு, அவன் மேலே இப்படிலாம் பழிய சுமத்திட்டு இருக்கிறீங்களே, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ வள்ளியும் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா உங்கள் பொண்ணுங்களை நீங்கள் எப்படி வளர்த்து வச்சிருக்கிறீங்கன்னு, என் பசங்களே இப்போ கூட சேர்ந்து கெடுத்துக்கிட்டீங்களே, என் பசங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த வீரா தான் இது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி கொடுத்துருப்பா அப்படிங்கவும் வீரா இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன வள்ளியம்மா இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கும்போது ஆமாண்டி நான் அப்படி தான் பேசுவேன், உங்கள் அக்கா தான் அந்த குடும்பத்தை நாசம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு வந்தா, இப்போ நீ அவளுக்கு மேலே இருக்கிற போலுக்கு ஆக மொத்தத்தில் மூணு பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி உங்க மூணு ஒருத்தி திட்டவும் அப்போ பிருந்தாவோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படிலாம் வள்ளி பேசுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன சம்பந்தி நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் தங்கச்சி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதி தானே இருக்கிறீங்க அப்படின்னு வீராவோட அம்மா அவங்க ராமச்சந்திரனை பார்த்து கேட்கவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என் தங்கச்சி சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் பொண்ணுங்க மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே உடஞ்சு போயிருந்தாங்க. அப்ப மாறன் ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க,
அப்போ நாங்கள் சொல்கிறத கேளுங்கப்பா, இந்த விஜி நல்லவ கிடையாது, அத்தையும் நீங்களும் வந்து அவளை ரொம்பவே வந்து நல்லவன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறீங்க, அவள் அதுக்கு தகுதியானவ கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தாண்டா அதுக்குள்ள தகுதியானவங்க கிடையாது, உங்களெல்லாம் நான் எந்த அளவுக்கு நம்பியிருந்தேன், வீராவை நான் என் மருமகளாக நினச்சிருந்தேன், என் பொண்ணு மாதிரிக்கு நினச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரிக்கு விஜி மேலே பழி போடுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் மேலே இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் கோவத்தோட போகவும், நீ அம்மா ஒன்று வெளியே நின்றுட்டு இருக்கிற, வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகவும் விஜய் வந்து இவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க நக்கலாட்டு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கும் மாறனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வீரா வந்து நினைக்கிறாங்க, அன்றைக்கி ஒரு பென்ட்ரைவ் இருந்ததுல, அதை நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பென்ட்ரைவில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா, ஏன்னா விஜயை வந்து நிரூபிக்கிறதுக்காக, இவர் தப்பானவன் சொல்லி நிரூபிக்கிறதுக்காக நம்மளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதனால அந்த பென்ட்ரைவில் நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. அப்போ தான் தெரியுது பென்ட்ரைவர் அவங்ககிட்ட இல்லை, காணாமல் போச்சு அப்படின்னு. எப்படி பென்ட்ரைவர் இதில் தானே வச்சுருந்தேன், எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த விஜய் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ரூமில் அன்னைக்கு அவள் தானே வந்து எதையும் தேடிக்கிட்டு போனா, ஆக மொத்தத்தில் இவ தான் இந்த பென்ட்ரைவரை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நேராக பார்த்தோம்னா அவங்க விஜய் ரூமுக்கு வராங்க. வந்ததுமே வீரா வந்து பென்ட்ரைவரை தேடிட்டு இருக்கவும், அப்போ விஜய் வந்து பார்க்குறாங்க, ஓஹோ என் ரூமில் நீ பென்ட்ரைவரை தேடிட்டு இருக்கிற, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, வள்ளி சித்தி இங்கே வாங்க சித்தி அப்படிங்கும்போது, என்ன விஜய் அப்படிங்கிறாங்க, அங்கே பாருங்க வீராக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு, என் பெட்டிகளெல்லாம் வந்து எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வள்ளி கோவத்தோட நேராக வராங்க. என்ன வீரா நீ விஜயோட பெட்டியில் வந்து தேடிட்டு இருக்கிற அப்படிங்கவும், உடனே வந்து வீராவுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்போ விஜய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சித்தி, என் பெட்டியில் எதையோ கொண்டு வைக்கிறாங்களா இல்லைன்னா வந்து எதையோ தேடுறாங்களான்னு எனக்கு தெரியல, ஏன் தான் இந்த மாதிரிக்கு என்னை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களோ தெரியல அப்படிங்கவும், இதை கிட்டதுமே வீரா வந்து விஜயை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவள் லேஸ்பட்டவ கிடையாது, நம்மளுக்கு மேலே நினைக்கிறதுக்கு மேலே இவள் இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து விஜயை பார்க்க இப்போ வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ இப்போ எதுக்காக அந்த ரூமுக்கு வந்த, எதுக்கு ரூமுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் விஜயோட பெட்டியிலேருந்து நீ என்ன தேடிக்கிட்டு இருக்கிற, ஏதாவது தேடுறியா இல்லைன்னா இவன் மேலே பழைய சுமத்துறதுக்காக எதையாவது கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்டதுமே வீரா வந்து சொல்கிறாங்க, இப்போ இங்கே பாருங்க வள்ளியம்மா, இவள் பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, இவன் நல்லவ கிடையாது, அதுக்குள்ள ஆதாரத்தை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னது நல்லவ கிடையாதுன்னு சொல்லிட்டு இவளை பற்றி நான் ஆதாரத்தை தேடிட்டு இருக்கிறியா, இங்கே பாரு வீரா, நீ பண்ணுறது எதுவுமே நல்லா இல்லை, நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீலாம் இவ்வளோ கீழ்த்தரமாக நடக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உன் மேலே இருந்த மரியாதை எல்லாமே எனக்கு போயிடுச்சுது, உண்மையை சொல்லப்போனால் கண்மணியே பரவாயில்லங்கிற அளவுக்கு நீ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வள்ளியம்மா, என்னை பற்றி இப்படி தப்பா பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு இந்த விஜயை பற்றி தெரியாது, அவளை வெகுளித்தனமான பொண்ணு நினச்சி தான் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அவள் குடும்பத்துக்காக அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறாளா, அவளே இந்த கிராமத்தில் எப்படி இருந்தாலும் பார்த்துட்டு தானே நம்ம இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம், அவளுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக வந்து குடும்பத்தை இப்படிலாம் பண்ண போறா, உண்மையிலேயே இந்த குடும்பத்தை பழித்திக்கிறதுக்காக வந்தது உங்கள் அக்கா தான், நான் வந்து கண்மணி மட்டும் தான் நினச்சேன், ஆனால் இல்லை நீங்கள் 3 பேருமே சேர்ந்து தான் இந்த குடும்பத்தை இப்போ நாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து வீரா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க.